நாம எப்பவுமே போட்டிருக்கிற கோல்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அழுக்கு புடிச்சு பார்க்கவே ரொம்ப கருப்பா இருக்கும். அதை எப்படி கிளீன் பண்றதுன்னு இப்ப பாத்துடலாமா? அதுக்காக இங்க ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வாஷிங் லிக்விட் போட்டுக்குங்க. அதாவது துணி துவைக்கிற லிக்விட் ஊத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நல்ல சூடான தண்ணி ஊத்திக்கங்க. சூடான தண்ணியில நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கோல்டு எல்லாமே போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு 1/2 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ இதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே ஊறி வந்துரும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. பாருங்க இந்த மாரி. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஷ் எடுத்துக்கங்க. பிரஷ் எடுத்துட்டு அதுல கொஞ்சமா பேஸ்ட் போட்டுக்கங்க. அ எந்த பேஸ்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க வீட்ல யூஸ் பண்ற எந்த பேஸ்ட் ஆனாலும் பரவால்ல. அத கொஞ்சமா அந்த பிரஷ்ல எடுத்துட்டு நல்லா எல்லா சைடும் நல்லா இந்த பிரஷ் வச்சு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விடுங்க. அப்போ அதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே நீட்டா கிளீனா போயிரும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கோல்டுமே இதே மாதிரி நம்ம கிளீன் பண்ணனா பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். பாருங்க எல்லாத்தையுமே இதே மாதிரி நல்லா நீட்டா தேய்ச்சி கழுவி எடுத்துடலாம். நாம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா மாசத்துல ஒரு தடவை இந்த மாதிரி கிளீன் பண்ணிருங்க. அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இல்லாட்டி பார்க்கவே ரொம்ப அழுக்கு பிடிச்சு கருப்பா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. இப்ப பாருங்க எல்லாமே எந்த அளவுக்கு நீட்டா கிளீன் ஆயிடுச்சுன்னா, இப்ப எல்லாத்தையுமே நம்ம கிளீனா பிரஷ் பண்ணி எடுத்துட்டோம். இனி பாத்தீங்கன்னா அடுத்ததா நம்ம இதை கழுவி எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியில போட்டுதான் கழுவணுங்க. இது ஒரு 2-3 தடவைக்கு நல்ல தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. பாருங்க எந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி பார்க்கறக்கே நல்லாவே இல்லங்க. கருப்பா இருந்துச்சு. இப்ப எவ்ளோ நீட்டா கிளீனா புதுசு மாரி இருக்கு பாருங்க. நாம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, தலைக்கு வைக்கிற எண்ணெயெல்லாம் கம்மல்ல எல்லாம் ஆகும். அது ஒரு மாசத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா அழுக்கு புடிச்சு எண்ணெயெல்லாம் ஆயி கருப்பா இருக்கும். பார்க்கறக்கே நல்லா இருக்காது. அத மாசத்துல ஒரு தடவ இந்த மாதிரி நல்லா கிளீனா, நீட்டா நீங்க கிளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா, பார்க்கறக்கு நல்லா புதுசு மாரி இருக்கும். பாருங்க இப்ப நான் 2, 3 தடவ தண்ணீல கழுவி எடுத்துட்டேன். இனி அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு கிளாத்ல போட்டு நல்லா தொடச்சு எடுக்கணும். ஒரு காட்டன் கிளாத்தோ, பனியன் கிளாத்தோ போட்டுட்டு, அதுல இந்த நகை எல்லாத்தையுமே கழுவி எடுத்தத வச்சுட்டு, நல்லா ஒரு தடவ தொடச்சு எடுத்துக்கங்க. அப்ப இதுல இருக்கிற தண்ணி எல்லாமே கிளீனா, நீட்டா ஆயிரும். அவ்வளோதாங்க. இப்ப பாருங்க எவ்வளோ சூப்பரா நீட்டா பளிச்சுன்னு இருக்குன்னு. இந்த மாதிரி மந்த்லி ஒரு தடவ நாம யூஸ் பண்ற கோல்ட் எல்லாம் வாஷ் பண்ணாக்கா பார்க்கவே புதுசு மாரி இருக்கும்.